வணக்கம் மக்களே, தேர்ஸ்டே மைண்ட்ஸோட லேர்ன் பை டூயிங் சீரீஸ்க்கு உங்களை வர வைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு திருப்பி இன்னொரு வீடியோ. ஸோ ரொம்ப வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் என்னன்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, எல்லாமே செஞ்சுருப்போம். ஆனால் அது ஏன் யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன நீடுன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை நல்ல ஒரு புரிதலோ இல்லாமல் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பைத்தானோ இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ் படிக்கும்போது நார்மலாக இன்புட் அவுட்புட் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக நீங்கள் வந்து பைத்தானோட லிஸ்ட்டு இல்லை சியில் இருக்க மாதிரி அரே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு தான் ஆரம்பிப்பீங்க. அதுலேயே முக்கால்வாசி எல்லா வேலையும் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அதை தவிர்த்து வேறு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுக்கும் போக ரொம்ப நிறைய பேர் பண்ண மாட்டோம். ஸோ அது ஏன் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அண்ட் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயும் என்னென்ன அட்வான்டேஜஸும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம ஆக்சுவலி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற நீடை தான் இந்த ஒரு வீடியோவில் ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்குது. இந்த சிஎஸ்வி ஃபைலில் வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ண ஒரு நேம் லிஸ்ட். ஓகே, நிறைய இருக்குது, ஏலேருந்து ஜி வரைக்கும் மொத்தமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டேட்டா செட் இருக்குன்ற பட்சத்தில் இதில் ஒரு பர்டிகுலர் நேமை நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு ரெக்குயர்மெண்ட் வருதுன்னு வச்சுப்போம். ஸோ சிம்பிளாக ஒரு லூப் போட்டால் அது எவ்வளோ நேரம் ஆகுது அந்த டைமை நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். அதே மாதிரி ஒரு வேறு ஏதாவது நல்ல டேட்டா ஸ்ட்ரக்சரில் அதை ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டேட்டாவை எப்படி ஈஸியாக ரிட்ரைவ் பண்ண முடியுதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சிம்பிளாக இந்த நேம்ஸ் டாட் சிஎஸ்வியை வந்து நம்ம வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ ரீட் பண்ண ட்ரை பண்ணும்போது இது வந்து பேசிக்காக வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நம்ம அந்த டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி ரீட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா வித் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கும், நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். நேம்ஸ் டாட் சிஎஸ்வி அது வந்து ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆர்ன்னு போட்டுக்கிறேன், ஆஸ் சிஎஸ்வி ஃபைல். ஓகே, இப்போ வந்து சிஎஸ்வி ஃபைல் வந்து ரீட் ஆகிடுச்சு. இதில் இருக்க ஒரு லைனுக்கும் நான் வந்து மூவ் பண்ணணும். அப்போது ஃபார் லைன் இன் சிஎஸ்வி ஃபைல் டாட் ரீட் லைன் அப்படின்றத நான் கால் பண்ணலாம். கால் பண்ணிவிட்டு பிரிண்ட் லைன் அப்படின்றத நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ எதுக்கு இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம கையில் இருக்கு பைத்தான் நம்மக்கிட்ட. ஓகே, ஓகே, ஐ திங்க் இந்த ஃபைல் நான் வேறு எங்கேயும் சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் as கொடுத்து நம்ம இந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கலாம். பற்றி ஸோ ப்ராஜெக்ட்ஸ் பைத்தான் அண்ட் லேர்ன் பை டூயிங் தட் சேவ் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கேன். திருப்பி பைத்தான் ஸ்ட்ரக்சர் கால் பண்ணுறோம். ஸோ வந்து எல்லா ஃபைலுமே வந்து ரீட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இருக்குது. அது நல்ல ஒரு கேப் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரீட் லைன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு /n வந்து இருக்கும், நியூ லைன் கேரக்டர். ஸோ அதனால் ஒன்று வந்து ஒரு கேப்போட பிரிண்ட் ஆகுது. ஸோ அதை நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைன் ஈக்குவல் டு லைன் டாட் ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸில் /n எதுவுமே இல்லாமல் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நாம் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் லைன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஸோ கரெக்டாக நம்மளுக்கு டேட்டா வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு நம்பரு, அதுக்கப்புறம் இது இருக்குது. மேலே இந்த டேட்டா செட்டோட ஃபஸ்ட்டு லைன் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் நேமுன்னு இருக்குது. ஸோ இந்த நேமு இந்த லைன் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு கமா பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, அதில் வந்து நம்பரு கமா நேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வரும். லைன் டாட் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட்டில் கமா பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போது இஃப் நம் வந்து இருந்தால் மட்டும் இல்லை, இஃப் நாட் நம்னு இருந்தால் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லைனில் நம்பரே இல்லை, ஆனால் அந்த லைன் நான் ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதனால் அந்த லைன் வரும்போது நான் கண்டினியூ பண்ணணும். அதனால் நம்பரே இல்லை அப்படின்னா அந்த ட்ரையலை ஸ்கிப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இதை ஒரு தாட்டி ரன் பண்ணுவோம். ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாக்டாக எல்லா நேமும் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த நேம் மட்டும் நம்மளுக்கு ப்ராப்பராக பிரிண்ட் ஆகுது, எல்லா நேமுமே. ஓகே, ஸோ இது வந்து நைஸ்.
இப்போ நம்மளால் டேட்டாவை வந்து பார்ஸ் பண்ண முடியுது, நம்மளால் டேட்டாவும் கிடச்சிச்சு. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலான வேல போகும்போது நம்ம வந்து லிஸ்ட்டு வச்சு ஒரு ஃப்ளோவில் போவோம் கரெக்டாக. அதனால் இப்போ இந்த லிஸ்ட்டு ஃப்ளோவை வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா நேம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு எம்டி லிஸ்ட்டு. நம்ம வர எல்லா நேமையும் இந்த நேம் லிஸ்ட்டில் அப்பன் பண்ணலாம். நேம் லிஸ்ட் டாட் அப்பன். இதில் வந்து நேம்ன்ற இந்த வேரியபிளை பண்ணிட்டோம் அப்படின்னா பிரிண்ட் நம்ம கையில் வந்து லென்த் ஆஃப் நேம் லிஸ்ட் பார்ப்போம், எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் ரன் பண்ணும்போது 6486 ஓகே, அவ்வளோ அவ்வளோ நேம்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஃபைலில் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பேசிக்காக ஒரு என்டையர் லிஸ்ட் இருக்குது. இப்போது அதில் வந்து நம்ம வந்து ஒரு பேரை வந்து நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் பேசிக்காக ஒரு யூசர் இன்புட்டை வந்து வாங்கலாம். ஓகே, இன்புட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இன்புட்டில் வாங்குறேன். இன்புட் என்டர் தி நேம் யூ வாண்ட் டு சர்ச். ஓகே, இதை நம்ம கொடுத்துடலாம். அடுத்து நம்ம கொடுக்குற நேமை இந்த லூப்பில் வந்து சர்ச் பண்ணிவிட்டு அந்த நேம் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஃபவுண்டுன்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஃபார் நேமிங் நேம் லிஸ்ட் இஃப் நேம் ஈக்குவல் டு இன்புட் நேம் பிரிண்ட் ஃபவுண்ட் ஃபர்ஸ்ட்குள்ளே கொடுக்கணும். ஸோ ஃபவுண்ட் எல்ஸ் பிரிண்ட் நேம் டாக்குமெண்ட் எக்ஸ் அப்படின்னு ஒரு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்புட் நேம் வந்து லோவரில் வச்சுப்போம், ஏன்னா யூசர் என்டர் பண்ணும்போது அப்பர் கேஸில் கூட என்டர் பண்ணலாம். பட் நம்ம ஃபைலில் இருக்கிறது எல்லாமே லோவரில் இருக்கிறதுனால டாட் லோவர் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸ்ட்ரக்சரை கால் பண்ணுறோம். என்டர் த நேம் யூ வாண்ட் டு சர்ச்னு கேட்குறாங்க. நான் விக்ரம் அப்படின்ற ஒரு நேம் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ நேம் டசன்ட் எக்ஸிஸ்ட்னு வருது. ஓகே, ஏன் அப்படின்னா கரெக்டு, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்லேருந்து இருக்கு எல்லா நேமையும் நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஆனால் எல்லா நேமெல்லாம் எனக்கு செக் பண்ண தேவையில்ல. நேம் வந்து என்டையர் லிஸ்ட்டில் இருக்கும்போது எப்போ ஃபவுண்ட் ஆச்சோ அப்போ நான் பிரேக் பண்ணிடலாம். ஓகே, அதே நேரத்தில் எல்ஸ் எல்லா டேட்டையும் போட்டோன்னா எல்லா டேட்டையும் எனக்கு பிரிண்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ இதை வந்து நம்ம இது வச்சுட்டு இதை எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னா விக்ரம் நம்ம சர்ச் பண்ணலாம், ஃபவுண்டுன்னு வந்துடுச்சு. ஆனால் இல்லாத ஒரு நேமை கொடுக்குறோன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பரமேஸ்வரன்ற நேம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே வரல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ளாக் மாதிரி ஒன்று வச்சுட்டு ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுட்டு வந்து ஃபால்ஸில் இருக்கலாம். எப்போ இது வந்து ட்ரூ ஆச்சோ அப்போ வந்து எப்போ கண்டுபிடிச்சதோ அப்போ வந்து அதை ஃப்ளாகை வந்து ட்ரூ ஆக்கிடலாம். ஓகே, ஃப்ளாகை வந்து ட்ரூ ஆக்கிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் லூப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இஃப் ஃப்ளாக்னு இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு போட்டுருவேன். எல்ஸ் போட்டு பிரிண்ட் நேம் டாக்குமெண்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு போடலாம். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், ரன் பண்ணுவோம். பரமேஷ் அப்படின்னு கால் பண்ணால் நேம் டாக்குமெண்ட் எக்ஸிஸ்ட் வந்துடுச்சு. விக்ரம் கால் பண்ணுறோம், ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ இது நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. நம்ம ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது நம்மளுக்கு தெரியும். இப்போது இந்த சர்ச்சிங்க்கு மட்டும் எவ்வளோ நேரம் டைம் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், டைம் மாடியூல் நம்ம இதுக்குமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த டைம் மாடியூல் பைத்தானில் ஃபேமஸான டைம் மாடியூலை இம்போர்ட் பண்ணி அதில் இருக்க பர்ஃப் கவுண்டரை வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம் வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஸ்டார்ட் டைம் வந்து டைம் டாட் பர்ஃப் கவுண்டர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வில் ஹாவ் எண்ட் டைம் டைம் டாட் பர்ஃப் கவுண்டர் பிரிண்ட். இப்போ வந்து எண்டு டைம் மைனஸ் ஸ்டார்ட் டைம். இது வந்து லிஸ்ட் ஃப்ளோ took end time start time. இதை வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். விக்ரம் அப்படின்ற அந்த பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த நம்பரை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம்.
அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பேரை போடுவோம். லைக் லாஸ்ட்ல இருக்கிற ஜோயா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நேமை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து இவ்வளோ நேரம் எடுத்துருக்கு. ஓகே. ஸோ இந்த டைம் எல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, விக்ரமுக்கு இந்த டைம் அண்ட் ஜோயாவுக்கு இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதே அப்ரோச்சை நம்ம போயிட்டு நம்ம நம்ம வேற ஏதாவது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரோட இதை நம்ம சேர்த்து வைக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் இதை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் பண்ணிப்போம். இதை வந்து நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு time.txt இதில் வந்து விக்ரமுக்கு வந்து எவ்வளோ வேல்யூ வந்துருக்கு அப்படின்னா இந்த வேல்யூவை காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோயாவுக்கு இவ்வளோ வேல்யூ வந்துருக்கு. இது வந்து லிஸ்ட்டோட வேல்யூ, அதனால மேலே லிஸ்ட்னு போட்டுப்போம். வேறு ஏதாவது டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம இதை வந்து ப்ராப்பராக சேவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம லிஸ்ட்டோட ஃப்ளோவுக்கான கோடு பேசிக்காக இம்போர்ட் பண்ணுறோம். அண்ட் இது வந்து நம்ம ஒரு பேசிக்காக ஒரு கவுண்டர் போட்டு அதில் எல்லாம் எப்படி இல்லை அப்படின்றத நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து எந்த அளவுக்கு டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு டிக்ஷனரிக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு சாம்பிளை காட்டுறேன். லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்களை வந்து ஹாரி பாட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் புக்கை எடுத்துக்க சொல்கிறேன். அந்த புக்கில் கேபின் அப்படின்ற இந்த வேர்டு ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எங்கே வருது அப்படின்னு நான் உங்களை கேட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த புக்கில் இருக்க எவ்ரி லைன் ஸ்டார்டிங் ஃப்ரண்ட் கவர் பேஜ்லேருந்து என் பேஜ் வரைக்கும் ஒரு ஒரு லைனாக படிச்சுட்டே வருவீங்க. எப்போ உங்களுக்கு கேபின் அப்படின்ற அந்த வேர்டு வருதோ அப்போ நீங்கள் நிறுத்துவீங்க. எக்ஸாக்டாக நாம் லிஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரி லிஸ்ட் டேட்டா இருக்கும். லிஸ்ட்டில் இருக்க ஒரு ஒரு நேமையும் நம்ம லூப் பண்ணுவோம். எப்போ அந்த நேம் மேட்ச் ஆகுதோ அப்போ ஃப்ளாகை ட்ரூ பண்ணிவிட்டு வெளில வந்துடுவோம். கரெக்டாக பேசிக்காக நீங்கள் எவ்ரி லைன் வந்து படிச்சாகணும். கடைசி லிஸ்ட்டில் இருக்க கடைசி வேர்டு வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் புக்கில் இருக்க கடைசி வேர்டு வரைக்கும். ஆனால் இதே விஷயத்த ஒரு நார்மல் இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்துக்கோங்க. அந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியில் அதே கேபின்ற வேர்டை உங்களை வந்து நான் சர்ச் பண்ண சொல்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் அந்த கேபின் வேர்டை எப்படி சர்ச் பண்ணுவீங்க? நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ஒரு புக்கில் இருக்கிற மாதிரி லைன் பை லைன் கவர் டு கவர் படிக்க மாட்டீங்க. அது பதிலாக டிக்ஷனரியில் நம்மளுக்கு இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ நம்ம என்டையர் டிக்ஷனரி ஓப்பன் பண்ணி அந்த இண்டெக்ஸுக்கு முதல்ல போவோம். அந்த இண்டெக்ஸில் கேபின்ற வேர்டு எந்த பேஜில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்போம். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு சிம்பிளாக விசுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் டிக்ஷனரியில் ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கிற வேர்ட்ஸை ஷார்ட்டடாக வச்சுருப்பாங்க. அப்போ கேபின்ற வேர்டுக்கு நான் என்டையர் ஒரு 1000 பேஜ் டிக்ஷனரியை புரட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற வேர்ட்ஸ்க்கு ஒரு 30 பேஜஸ் இருக்குது. பி வேர்டு வந்து 31 பேஜ்லேருந்து 60 பேஜஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். இப்போ கேபின்ற வேர்டுக்கு நீங்கள் மொத்த 1000 பேஜஸையும் பார்க்க தேவையில்ல. அதுக்கு பதிலாக உங்கள் 1000 பேஜ் சர்ச்லேருந்து சி ஆல்பபெட் எங்கே ஆரம்பித்து என்ன முடியுதுன்ற பேஜை வந்து பார்க்கலாம். அப்போது 61 to 90னா ஒரு 30 பேஜஸ் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ என்டையர் 1000 பேஜை நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட ஃபஸ்ட்டு கட்டுலேயே நம்ம 30 பேஜஸ்ன்னு சுருக்கிடுறோம். அந்த 30 பேஜஸில் ஒரு டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா சினா சிஏ சிஏல ஆகிற வேர்ட்ஸ் கேட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு அப்புறம் சிபியில் ஆரம்பிக்கிற வேர்டு அப்புறம் சிசியில் ஆரம்பிக்கிற வேர்டு அப்படின்ற மாதிரி செக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு வந்து சர்டைன் பேஜ் நம்பர் கவுண்ட் இருக்கும். அப்போது நான் கேபின் அப்படின்னு நான் சர்ச் பண்ணால் சிஏல வரும். சிஏனா அந்த 30 பேஜஸில் எனக்கு ஒரு 3 பேஜஸ் தான் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 61 63 வரைக்கும் வச்சுப்போம். ஸோ அது ஒரு எனக்கு 3 பேஜஸில் வந்து செகண்ட் கட்டில் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் 1000 பேஜ்லேருந்து இப்போ 3 பேஜ் மட்டும் சர்ச் பண்ணால் போதும். கரெக்டாக? இப்போ இந்த 3 பேஜஸில் சிஏபி கேபின் சிஏசி சிஏஏ சிஏபி அப்படின்னு தான் நெக்ஸ்ட் ஆர்டர் இருக்கும். அப்போ சிஏஏன்றது அந்த 61st பேஜில் வந்து ஃபஸ்ட் ஆஃபாக இருக்கலாம். சிஏபி வந்து 61st லைனில் செகண்ட் ஆஃபாக இருக்கலாம். அப்புறம் சிஎஸ்சின்றது நம்மளுக்கு 62nd பேஜ் கூட போகலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ சிஏபின்னு ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் கேபு கேபின் கேபினெட் இந்த மாதிரி எதெல்லாம் வருதோ அது எல்லாமே 61ல் இருக்க லாஸ்ட் 10 வேர்ட்ஸோ 3 வேர்ட்ஸோ இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ 1000 பேஜ்லேருந்து 30 பேஜுக்கு ஃபஸ்ட்டு கட் எடுத்தேன். அந்த 30 பேஜில் ஒரு 3 பேஜ் கட் எடுத்தேன். இந்த 3 பேஜில் இருக்கிற ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு செகண்ட் ஆஃப் மட்டும்தான் நான் இப்போ தேட போகிறேன். பேசிக்காக ஒரு 10 வேர்ட்ஸில் இந்த கேபினெட் இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போது நம்ம நார்மல் சர்ச்சில் பேஜ் டு பேஜ் போனோம்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா வேர்டையும் படிக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் 1000 பேஜஸ்ல இருக்கிற லைக் மில்லியன் பில்லியன் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம படிச்சாகணும். ஆனால் இப்போ இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்லேயே நான் வந்து 1000 பேஜில் இருந்து ஒரு 10 லெட்டர்ஸ் 10 வேர்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு சின்ன லிஸ்ட்டுக்கு அரைவ் ஆகிட்டேன். இந்த சின்ன லிஸ்ட்டில் ஒரு 10 நேமில் ஒரு நேம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ரொம்ப கம்மியாக தானே டைம் எடுக்கும். ஸோ இப்படி தான் ஒரு டிக்ஷனரி வந்து நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக மாற்றிருக்கு. ஸோ சிமிலராக நம்மளுக்கு எப்படி இங்கிலீஷில் டிக்ஷனரி இருக்கோ இதே மாதிரி பைத்தானில் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட் ஒரு பர்டிகுலர் ஹேஷிங் மெத்தடாலஜி மூலியமா நம்மளுக்கு கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் ஏற்ற மாதிரி ஷார்ட் பண்ணும். இப்போ நாம் எப்படி இந்த டிக்ஷனரியில் வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஏ சிஏ அப்புறம் சிஏபி அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸிங்கில் நெஸ்டட் ஸ்ட்ரக்சரில் போனோம்ல. ஃபஸ்ட்டு ஏ ஆல்பபெட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் ஏ ஆல்பபெட்டில் ஒரு பர்டிகுலர் சப்செக்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் அந்த சப்செக்ஷனில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி ஒரு 3 லெவல் ஆஃப் டிக்ஷனரியை வந்து நம்ம இங்கே வந்து எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம். இப்போ இதே மாதிரி 3 லெவலில் நான் வர எல்லா நேம்ஸையும் ஷார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஹேஷில் வந்து ஏ ஆல்பபெட்டில் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த ஹேஷில் ஏஏல ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த லெவலில் ஏஏ ட்ரிபிள் ஏல ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி வர டேட்டா செட்டை ஹேஷ் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் அப்படின்னா நான் என்னோட சர்ச் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 3-4 சர்ச்லேயே 1000 ஆஃப் வேர்ட்ஸ்லேருந்து 6000 வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நேம் டாட் பிஎஸ்பியில் 6000 வேர்ட்ஸ்லேருந்து ரொம்ப லெஸ்ஸாக ஒரு 60 வேர்ட்ஸோ இல்லை ஒரு 6 வேர்ட்ஸ்லேயோ என்னால் அந்த ஒரு பேரை வந்து என்னால் சர்ச் பண்ணி டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும். அதுவும் ஒரு 3 ஸ்டெப் மேனரில். ஸோ இப்போ இந்த லாஜிக்கை நான் டிக்ஷனரியில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் மூலயமா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து லிஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் கோடை அப்படியே நம்ம வந்து கமெண்ட் பண்ணிடலாம். இங்கேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போது சிமிலராக இருந்தால் இந்த கோட் பேஸ் எடுத்துக்கலாம். இது எங்கே வச்சுப்போம், அப்புறம் இதை அன்கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் டைரெக்டாக சிம்பிளாக அப் அண்ட் மட்டும் பண்ண முடியாது. பண்ணும்போதே நான் வந்து அந்த இண்டெக்ஸிங் வேலையை பார்க்கணும். அப்போது நம்ம நேம் லிஸ்ட்டுக்கு பதிலாக நேம் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நேம் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிக்ஷனரின்றதுனால பைத்தானில் கர்லி பிரேக் யூஸ் பண்ணி அந்த டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நேம் டிக்ஷனரியில் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை பண்ணணும். அப்போது நேம் டிக்ஷனரியில் ஃபஸ்ட்டு வேர்டோட இதை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வேர்டோட இது பண்ணணும்னா நேமோட 0th கேரக்டர். ஓகே, அதை நான் எப்படி பண்ணணும்னா ஏற்கனவே அந்த டிக்ஷனரியில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் அந்த இதுக்கு. ஸோ அப்போ நேம் ஆஃப் 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்படி கிடைக்கல அப்படின்னா எம்டி டிக்ஷனரியை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி இதுக்கு தரணும். இது ஃபஸ்ட்டு லெவல், அதாவது ஏன்ற அந்த ஒரு பர்டிகுலர் கீக்கு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி ரெண்டாவது நேம் டிக்ஷனரி, செகண்டில் நேம் 0 ஆஃப். ஓகே, அதே நேரத்தில் 0 ஆஃப்குள்ள நான் போயிட்டு ரெண்டாவது இது பண்ணணும். கரெக்டாக? நேம் டிக்ஷனரி ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற செகண்ட் இதுக்கு நான் வரணும். அப்போது இதுக்கு வெளியில், அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உள்ளே போயிட்டு வர டிக்ஷனரியில் திருப்பி எனக்கு நேம் ஆஃப் 1 அப்படின்றது வரணும். இது மேபி பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆகலாம். அதுக்கு நேம் 0 1 பண்ணுறதுல ஃபஸ்ட்டு லெட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் வந்து நேம் ஆஃப் 0. ஓகே, அதே மாதிரி செகண்ட் லெட்டர் அப்படின்றது நேம் ஆஃப் 1. நம்ம 3 லெவல் தான் பண்ண போகிறோம், அதனால் தேர்ட் லெட்டர் நேம் ஆஃப் 2 இப்படி வச்சுக்கலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நேம் டிக்ஷனரியில் ஃபஸ்ட் லெட்டரை கால் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் ஃபஸ்ட் லெட்டரை கால் பண்ணுறேன். அடுத்து ஃபஸ்ட் லெட்டர் டிக்ஷனரிக்குள்ள, ஓகே, ஃபஸ்ட் லெட்டர் டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற செகண்ட் லெட்டரை நான் இப்போ கால் பண்ணணும். அப்போது செகண்ட் லெட்டரை இங்கே நான் கால் பண்ணுறேன். அதுக்கு ஏற்கனவே இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையே எடுத்துகிட்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாம் வந்து நெக்ஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்போது ஃபஸ்ட் லெட்டரோட டாட் கெட்டை கால் பண்ணி எனக்கு வந்து அந்த நேம் டிக்ஷனரியில் இருக்கிற அந்த செகண்ட் வேர்டு வருதா அப்படின்றத நம்ம கேட்கணும். அப்போது
செகண்ட் லெட்டரை நான் கேட்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வரலாம், இல்லைன்னா எம்டி டிக்ஷனரியை ரிட்டர்ன் பண்ணிடலாம். தேர்டு நேம் டிக்டில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துடும், அடுத்து செகண்ட் லெட்டரும் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் லெட்டரும் நம்மளுக்கு வந்துடும். இந்த தாட்டி தேர்ட் லெட்டர் வரும்போது அதே நேம் டிக்ஷனரியில் ஃபஸ்ட்டு லெட்டரை கால் பண்ணுறேன், செகண்ட் லெட்டரையும் கால் பண்ணுறேன். ஓகே, செகண்ட் லெட்டரை கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட் கெட்டை போட்டு நம்ம தேர்ட் லெட்டரை வைக்கிறோம். தேர்ட் லெட்டர் வரல அப்படின்னா, சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஏன்னா தேர்ட் லெட்டருக்கு அப்புறம் இன்னொரு டிக்ஷனரி நம்ம போட போகிறது இல்லை. ஏன்னா தேர்ட் லெட்டருக்கு அப்புறம் வந்து நம்ம உள்ளே வந்து ஒரு டிக்ஷனரியை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். ஸோ அதனால் இதை இப்படி வச்சுக்கலாம். ரிட்டர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் லெட்டர் எடுத்துகிட்டு வரும், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டிக்ஷனரி எடுத்துகிட்டு வந்துடும். இப்படி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நேம் டிக்ஷனரியை வச்சுட்டு ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர்ன்றது இதில், அப்புறம் செகண்ட் லெட்டர்ன்ற இதில், அப்புறம் தேர்ட் லெட்டர்ன்ற இதுக்கு வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து ஆகாஷ் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா ஆகாஷில் ஏக்குள்ள போயிட்டு அப்புறம் கேக்குள்ள போயிட்டு திருப்பி ஏக்குள்ள போயிடும். அதுக்குள்ள ஒரு லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கும். அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம இந்த வேர்டை அப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து நம்ம நேமை வந்து அப்பன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து டேட்டாவை பண்ண போகிறோம். இது முடித்ததுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நேம் டிக்கில் தான் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ நேம் டிக்கில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஓகே, பேசிக்காக எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிக்ஷனரி இருக்கும். அந்த டிக்ஷனரியில் ஏக்குன்னு ஒரு இது இருக்கும். இங்கேயே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம நேம் டிக்ட் இருக்குல்ல, இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டிக்ஷனரி. ஓகே, இதில் வந்து ஏன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஏக்குள்ள ஒரு டிக்ஷனரி இருக்கும். அதில் இன்னொரு செகண்ட் லெட்டர் வேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆகாஷ் சொன்னோமா, இப்போ கே இங்கே இருக்கும். இப்போ கேக்குள்ளே இன்னொரு டிக்ஷனரி இருக்கும். அப்போ திருப்பி ஏன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். இதில் வந்து ஏகேஏ இருக்கலாம், அதே மாதிரி ஆகாஷ் இருக்கலாம், அதே மாதிரி அக்காண்டா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த வேர்ட்ஸ் வேணால் இருக்கும். ஸோ நாம் ஏகேஏன்ற இந்த பேட்டர்ன் வந்து ஆகாஷ் சர்ச் பண்ணுறோன்னா நம்ம 3 ஸ்டெப்லேயே அந்த என்டையர் 6000க்கு பதிலாக இந்த 3 லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ இந்த டிக்ஷனரி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எழுதின கோட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதுக்கு வந்துட்டு பைத்தான் ஸ்ட்ரக்சர் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த டிக்ஷனரி வந்து ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு. ஓகே, திருப்பி கிளியர் பண்ணிவிட்டு இங்கே வந்துடலாம். இப்போது ஒரு விஷயத்த நம்ம சர்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண அதே சர்ச்சிங் அல்காரிதமை இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் டைமை இங்கே எழுதிடலாம். ஸ்டார்ட் டைம் ஈக்குவல் டு டைம் டாட் பர்ஃப் கவுண்டர், அதே மாதிரி என் டைம் ஈக்குவல் டு டைம் டாட் பர்ஃப் கவுண்டர். அப்படியே இந்த பிரிண்ட் டைம் இதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். இதில் வந்து டிக்ஷனரி ஃபோன் மாற்றிக்கலாம், டிக்ட் ஃப்ளோ. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேர்டு யூசர் இன்புட் வாங்கணும். ஸோ அந்த இன்புட்டை வந்து நம்ம இங்கே எடுத்துப்போம். ஸோ போனதாட்டியும் இன்புட்டுக்கு அப்புறம் தான் இப்போ டைம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால் டைமுக்கு வெளில தான் நம்ம இன்புட் லைனாக எழுதணும். ஓகே, இன்புட் நேம் இப்போ வாங்கிட்டேன். இப்போ இன்புட் நேம் வாங்கினதுக்கு அப்புறம் இதுக்குள்ளே நான் இந்த மாதிரி ஒரு சர்ச் வந்து பண்ணணும். ஓகே, அதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 லெவலுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ அப்போ வந்து என்னோட டேட்டா ஷார்ட் ஸ்ட்ரிங்கான டேட்டா செட் எடுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்கான டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேம் டிக்கில் நம்ம இன்புட் நேமோட ஃபஸ்ட்டு லெட்டரை கால் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்து இன்புட் நேமோட செகண்ட் லெட்டரை கால் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்புட் நேமோட தேர்ட் லெட்டரை கால் பண்ணணும். இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங் டேட்டாவுக்கு ஒரு லிஸ்ட்டு கிடச்சிடும். இப்போது அந்த லிஸ்ட்டில் இருக்க நேம் மட்டும் செக் பண்ணால் போதும். ஃபார் நேம் இன் ஸ்ட்ரிங் டேட்டா. இப்போது அதே கீழே இருக்கிற அதே இந்த சிம்பிளான ஒரு இதை மட்டும் நம்ம ஃப்ளாகை கூட எழுதிக்கலாம். இது ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு லைனையும் அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளாகை வந்து டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாக் ஈக்குவல் டு ஃபால்ஸ். கீழே இருக்க அந்த ஃப்ளாக் கோடையும் அப்படியே யூஸ் பண்ணிப்போம்.
இதை காப்பி பண்ணிட்டு எடுத்து பண்ணலாம், இதை அன்கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த நேம் டிக்ஷனரி லைனையும் கமெண்ட் பண்ணிப்போம், தேவையில்ல. இப்போ நம்ம போயிட்டு இதிலே சர்ச் பண்ணுவோம், அதே விக்ரமை சர்ச் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. அதே மாதிரி பரமேஸ்ன்றதை சர்ச் பண்ணோம், நேம் டசன்ட் எக்ஸிஸ்ட்னு வந்துருச்சு. ஸோ கோடு ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம அந்த டைமை பிரிண்ட் பண்ணுற அந்த கோடையும் பேஸ்ட் பண்ணிப்போம். எங்கே அந்த கோடு அதை அன்கமெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இப்போ டிக்ட் ஃப்ளோட்டுக்கான டைமையும் நம்மளால் பார்க்க முடியும். விக்ரம் அப்படின்றத சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபவுண்ட் அதே நேரத்தில் 3.77 இன்ட்டு 10⁻⁻5. ஓகே, இப்படின்னு ஒரு டைம் கொடுக்குது. அதே மாதிரி நம்ம திருப்பி ஜோயான்ற அந்த நேமை வந்து சர்ச் பண்ணோம். அது 4 இன்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் 005 அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு டைமையும் நம்ம time.txt காப்பி பண்ணிப்போம் டிக்ஷனரி. இது வந்து விக்ரமுக்கு. ஸோ இது வந்து ஜோயாவுக்கு. ஸோ இந்த எக்ஸ்போனென்ஷியல் 5 பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 3.7 இது வந்து 0.00 பீன்றது நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலி எக்ஸ்போனென்ஷியல் 5னா 5 டிஜிட் தள்ளணும். ஓகே, ரிவர்ஸில். அப்போது 0.40 வந்துட்டதுக்கு அப்புறம் தான் 3 ஆரம்பிக்கும். அப்போது அது ரொம்ப ஒரு ரொம்ப கம்மியான ஒரு செகண்ட். இப்போ 10⁻⁻3 அப்படின்னா நம்மளுக்கு வந்து மில்லி செகண்ட். கரெக்டாக? அப்போ -5னா அப்போ எவ்வளோ சின்னதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து 2 ms 2 மில்லி செகண்ட்னு வச்சுப்போம். ஓகே, நம்ம நெட்லேயே வேணால் கூட போட்டுடலாம். செகண்ட் 2 இதுன்னு போட்டோம்னா கூட நம்மளுக்கு கிடைக்கும்னு வச்சுப்போம். ஸோ இப்போ அதை டிவைட் பை 3 போட்டி, அதாவது 3 டிஜிட் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா 2.06 இன்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் -3ன்னு வரும். ஓகே, 3 டிஜிட் நம்ம தள்ளியிருக்கோம். இது வந்து 3 பாயிண்ட்ல எக்ஸ்போனென்ஷியல் 5, அப்போ 5 டிஜிட் தள்ளி இருக்கு. அப்போ எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த டிக்ஷனரியோட சர்ச் எவ்வளோ குயிக்காக நடந்திருக்கு அப்படின்றது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குற அந்த டிஃப்ரென்ஸ். ரொம்ப குயிக்காக வந்து நம்மளுக்கு இப்போ டிக்ஷனரி நடந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், எந்த இன்ஃபரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், எந்த மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், அதை எப்படி ரிட்ரைவ் பண்ணுறோன்றதை பொறுத்து நம்மளுக்கு இருக்கிற கம்ப்யூட்டேஷனல் பவரை நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 3 லெவலுக்கு தான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை 4 லெவலுக்கு போனோம்னா இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்போனென்ஷியல் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகும்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு அது இருக்குது இல்லை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுது. இந்த மாதிரி இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு அல்காரிதம்னு வச்சுக்கோம். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு வே கூட கிடையாது. எனக்கு தோணுன சிம்பிளான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இதை விட எஃபிஷியண்ட்டாக ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. அதே மாதிரி எஃபிஷியண்ட்டாக ரிட்ரைவ் பண்ணுறதுக்கும் நிறைய அல்காரிதம் இருக்குது. நம்ம நார்மலாக இப்போ லூப்குள்ளே இருக்க எல்லா டேட்டாவையும் சர்ச் பண்ணியிருப்போம். இதுக்கு பதிலாக நம்ம ஒரு பைனரி சர்ச் அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். அது இன்னும் இந்த டைமை வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணும் அண்ட் இன்னும் குயிக்கராக நடக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுனால தான் கூகுள் இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியாலையும் நீங்கள் யூசர் நேமோ இல்லை ஒரு புது அக்கௌண்ட்டோ க்ரியேட் பண்ணும்போது திஸ் யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்ற அந்த விஷயத்த டக்குன்னு நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு 6000 வேர்ட்ஸில் நம்மளால் மில்லி செகண்டில் தேடும்போது இன்னும் எஃபிஷியண்ட்டான அல்காரிதம் இருந்துச்சுன்னா பில்லியன் அண்ட் மில்லியன் கணக்கு ஆஃப் யூசர் நேம்ஸ்லேருந்து அவங்களால ஈஸியாக நம்மளுக்கு எடுத்து வந்து தர முடியுது. இந்த யூசர் நேம் ஏற்கனவே இருக்குது, இது இல்லை, எதுவும் எடுத்துக்கூடாது அப்படின்ற மாதிரி. கரெக்டாக? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, சிம்பிளாக எப்பயுமே லிஸ்ட்டையே யூஸ் பண்ணாமல் ஒரு டேட்டாவை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், எப்படி ஃபெச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் எனக்கு சர்ச் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து நம்ம டிக்ஷனரி டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருப்போம். சில நேரத்தில் நீங்கள் வந்து 2 டேட்டா செட்டை கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை 2 டேட்டா செட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது, செட் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை நீங்கள் வந்து டிஜிட்டலாக நோட் பேஸ்டு ஒரு டேட்டா இருக்குது, ரொம்ப கிராஃப் மாதிரி லிங்க்டான ஒரு டேட்டா, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டோட லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு போகலாம். அதே மாதிரி லிங்க் லிஸ்ட் இருக்குது, இன்னும் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கரெக்டான டேட்டா ஸ்ட்ரக்சர்னால உங்களுக்கு வந்து டைம் வந்து பயங்கரமாக சேவ் ஆகும் அண்ட் ரொம்ப குயிக்காகவே உங்கள் ப்ரோக்ராமும் இருக்கும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ
சும்மா எதுக்கோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டை எப்பயுமே டிஃபால்ட்டாக வச்சுருக்காதீங்க. உங்கள் ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோவில் ஏதாவது புதுசாக ஒரு 1-2 விஷயங்கள் கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு தாராளமாக சொல்லுங்கள். ஏன்னா நானும் ஆஸ் அ ஹியூமன் தான், நானும் ஒரு மனிதன் தான். ஸோ அதனால் எனக்கும் தப்பு பண்ணுறதுக்கு முடியும். இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்ததுனாலும் வீடியோட கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். அண்ட் ஸோ தட் நானும் என்னோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிப்பேன். அதே மாதிரி நீங்களும் இதுலேருந்து ஏதாவது 1-2 விஷயத்தை கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ சைனிங் ஆஃப். அடுத்த வர வீடியோவில் பார்க்க வரைக்கும் பை பாய் அண்ட் ஸ்டே டியூன் டு சத்தியமாய்.